நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, யுத்தங்கள் இல்லாமலும் போராட்டங்கள் இல்லாமலும் பிரஷர் இல்லாமலும் டென்ஷன் இல்லாமலும் ஒரு மாசமும் இல்ல. உண்மையா இல்லையா? தேவ கரம் இருந்தது, அது வேற விஷயம். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து, தேவ கிருபை நம்மை தாங்கினது, அவர் அழைப்பு நம்மை நடத்தினது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாம் மற்றிலும் நமக்கு யுத்தங்களும் இருந்தது. ஊழியத்திலையும் பாருங்க, ஊழியக்காரர் என்னதான் பயங்கரமா பிரசங்கம் பண்ணாலும், வசனம் தெரிஞ்சாலும், பைபிள் தெரிஞ்சாலும், தேவ பிரசன்னத்தின் அட்ரஸ் தெரிஞ்சாலும், எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் பேட்டில்ஸ் உண்டு. அந்த பேட்டில்ஸ் நீங்க பார்க்கறத விட ஒரு 1000 மடங்கு பெருசா இருக்கும். ஒரு பெரிய பேட்டில் தான். ஒவ்வொரு பேட்டிலுக்கு பின்பதாகவும் ஒரு பெரிய விக்டரியை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ, இல்ல எவ்வளவு பெரிய யுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட 1000 மடங்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்காக தயார் செய்திருக்கிறார். அந்த வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த யுத்தத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். மனுஷன் அவனுக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக தெரிகிற ஒரு கதவு 2 கதவு அவன் மூட முடியும், அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 10 கதவு, ஏன்னா அதுதான் அவன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத 1000 கதவுகளை ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் திறந்து வைத்திருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க பார்க்கறதெல்லாம் அந்த 2 கதவு தான். எனக்கு நன்மை வந்தால் இந்த கதவில் இருந்து தான் வரும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன் கண்ணுக்கு தெரிந்தது அந்த ஒரே ஒரு டோர் தான், அந்த ஒரே ஒரு நபர் தான், அந்த ஒரே ஒரு ஜாப் தான், அந்த ஒரே ஒரு ஹீலிங் தான். ஆனா உனக்கு தெரியாத, உனக்கு மறைக்கப்பட்ட 1000 கதவுகள், thousands of doors is waiting for you to open.